காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கோமதி கிச்சனுக்குள்ள வந்துடுறாங்க காஃபி போடுறதுக்கு. பின்னாடி பாண்டியனும் வராரு. வந்ததுமே கோமதி எதுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொன்னாலும் அதுக்கு எதுக்குள்ள அவசரமா எதுக்கு வரீங்க அப்படின் போது, இல்லை நீ எப்படி காஃபி போடுறேன்னு பார்க்கலாம் தான், இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ தான் நான் காஃபி போடுறத பார்க்குறீங்களா அப்படின்போது, சரி அந்த பிள்ளைக்கு நீ ஏதாவது அனுப்பி விட்டியா அப்படின்னு. எந்த பிள்ளைக்கு அப்படின்போது, மயில் கேட்டுச்சுல ஃபோட்டோ அனுப்பல யாரும் ஒன்றும் சொல்லன்னு ஏதோ அனுப்பி விட்டியா அப்படின்னது நம்ம கோமதி கோவம் வந்துருச்சு. எங்கே நான் காலையிலேருந்து எவ்வளோ இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடை உட்காரும் போது தான் நான் ஏதாவது அனுப்ப முடியும், என்ன நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. பட் பாண்டியன் இருந்து அந்த பிள்ளை கேட்டுச்சு, அதுவும் நம்ம பொண்ணு மாதிரி தானே, அந்த அக்கறையில் தான் சொன்னேன், நீ எதுக்கு இதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஸோ கோமதி பிடிச்சிக்கிறாங்க. சரி அப்போ இதுக்கு முன்னாடி நானும் பிள்ளையார் கோவிலுக்கு போயிருந்தேன், அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்பினேன், நீங்கள் எனக்கு ஏதாவது சொன்னீங்களா? திருச்செந்தூர் கடல்லேருந்து 2 ஃபோட்டோ அனுப்பினேன், அன்னைக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு சொன்னீங்களா? ஏன் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ கால் பண்ணேன், அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட பேச செஞ்சீங்களா? நானா மட்டும் உங்களுக்கு நான் மிதியடி மாதிரி என்ன நடத்துறீங்க, உங்கள் மருமகனா மட்டும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கோமதி. ஸோ பாண்டியன்ட்டு போதும் போதும் நிறுத்து, நான் வந்ததே தப்பு, நீ பாரு சமையலை பாருன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு யோசிக்கிறாரு, ஒருவேளை நம்ம மிதியடி மாதிரி தான் அவளை நடத்துகிறோமோ, நம்ம ஏதோ அவளை ஃபீல் பண்ண வச்சிட்டோம் போல இருக்கே, சரி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக நம்மளோட பழனி சித்தப்பா அங்கே வராரு. ஸோ பழனி கிட்ட கேட்குறாரு, டேய் உனக்கு வீடியோ கால் பண்ண தெரியுமான்னு போது, தெரியுமே, யாருக்கு பண்ணணும் அப்படின் போது, உங்கள் அக்காவுக்கு தான் அப்படின்னு. அக்கா வீட்டுக்குள்ளே இருக்குமாமா, போய் அங்கே போய் பேச வேண்டியதானே அப்படின் போது, நான் சொன்னதை மட்டும் நீ செய்டா, வீடியோ கால் பண்ணி கொடுறா அப்படின்றாங்க. ஸோ பழனி சித்தப்பாவும் வீடியோ கால் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம பாண்டியன் ஃபோன் அப்படியே பக்கத்தில், கேமரா ரொம்ப பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. நம்ம கோமதி என்னது இது இவர் கால் பண்ணுறாருன்னு அட்டன் பண்ணி பார்த்துட்டு பயந்துட்டாங்க. ஐயோ அம்மா பேய் அப்படின்ற மாதிரி பயந்துடுறாங்க. பயந்துட்டு என்ன இது அப்படின் போது, இல்லை உங்ககிட்ட வீடியோ கால் பேசலாமேன்னு தான் அப்படின்னு. என்ன திடீர்னு இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ கால் பண்ணுறீங்கன்னு போது, நீ கேட்டல உன் ஆசைப்பட்டியே அதுக்காக தான் செய்யலாம் அப்படின்ட்டு. கோமதி இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்குடி, உன் சேலை அவ்வளோ அழகாக இருக்குது, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படின்னு 2 பேர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸாக நல்லா தான் இருந்தது, ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல கோமதி வெக்கப்படுறதும் நம்ம பாண்டியன் அவங்க அழகை வர்ணிக்கிறதும் அப்படின்னு செம்மையாக போயிட்டு இருக்கும்போது இந்த 2 பெருச்சாலிங்க வந்துருச்சு. யார் அப்படின்னா நம்மளோட ராஜி அண்ட் மீனா. ஸோ 2 பேரும் சைலண்டாக நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க. மாமா வந்து எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோமதி அப்படியே திரும்பி பார்க்கும்போது எடுக்கிறாங்க, ஏய் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாண்டியன் இருந்துட்டு, ஏன் யார் வந்துட்டாங்க அப்படின்னு, எங்க ராஜியும் மீனாவும் வந்துட்டா அப்படின்னு கோமதி சொல்லவும் நம்ம பாண்டியனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் ஃபோனை கீழே போட்டிருப்பாரு, பயத்தில் அப்படியே கட் பண்ணிட்டாரு. இந்த லவ்வர்ஸ் திருட்டுத்தனமாக வீட்டில் பேசி மாட்டிக்குவாங்களே அந்த கான்செப்டில் 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கோமதிக்கும் ரொம்ப வெக்கமாக இருக்குது. நம்ம மீனா கேட்குறாங்க, என்னத்தை காலையிலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்போது, ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் மயிலுக்கு வந்து அனுப்பி விடு, அவள் ஃபோட்டோ அனுப்பினால அவளுக்கு ஏதாவது வாய்ஸ் நோட் போடு, ஏதாவது பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன மட்டும் நீங்கள் கன்சிடரே பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன், அதனால் உங்கள் மாமா கால் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சரவணன் அண்ட் மயில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வடை ஊட்டி விடுறதும் அது மயில் வேணான்றதும், மாமா எல்லாரும் பார்க்குறாங்க, மாமா ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுவேன் உடைக்க அப்படின்னு சொல்லி இவர் ஊட்டி விடுறதும், உங்கள் சட்டை ரொம்ப அழகாக இருக்குது மாமா, உங்களுக்கு செம்மையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம மயில் சொல்லவும், சரவணனுக்கு இது அப்பா வாங்கி கொடுத்த சட்டை என் பர்த்டேக்கு, நான் இதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் நீ எடுத்து வச்சுட்டேன் போது, ஐயோ எனக்கு தெரியாது மாமா, நீங்கள் ரேராக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுட்டு தான் நான் எடுத்து வச்சிருக்க மாட்டேன். இல்லை மயில் பரவாயில்ல நல்லா தானே இருக்குது அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் கரெக்டாக வெயிட் சட்னி எடுத்துகிட்டு வரவும் நம்ம சரவணன் அப்போ தான் கையை வீசி அங்கே பாரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லவும், சட்னி அவர் மேலே அந்த ஷர்ட் மேலேயே கொட்டிடுது. ரொம்ப அழகான ஷர்ட், அப்பா எடுத்து கொடுத்த ஷர்ட், அதுவும் மயிலும் ரொம்ப நல்லா இருக்குது மாமா எடுத்து கொடுத்த ஷர்ட் அப்படின்னு புகழ்ந்த சட்டையில் சட்னி கொஞ்சமாக கொட்டிருச்சு. ஸோ சட்னி கொட்டினதுமே நம்ம சரவணன் வந்துட்டு, சரி பரவாயில்ல வெயிட்டர் சாரி கேட்குறா, சரவணன் இல்லை பரவாயில்ல அப்படின் போது நம்ம மயில் மட்டும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்க, ஆசையாக அது மாமா எடுத்து கொடுத்த சட்டை, அந்த சட்டையில் இப்படி அழுக்கு பண்ணிட்டீங்களே இருக்கிறாங்க. பட் அந்த வெயிட்டரும் சாரி மேடம் தெரியாமல் பட்டுருச்சு, நான் வேணா துவைச்சி தரேன் அப்படின் போது, என்ன நீங்கள் துவைச்சி தரேன்றீங்க, அந்த கரை போகுமா, அது எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்த சட்டை தெரியுமா அப்படி இப்படின்னு இவங்க சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம சரவணன் வந்துட்டு, மயில் பரவாயில்ல மயில் விடு, இதுக்கே டென்ஷன் ஆகுற, அது துவைச்சா போகும், நீ விடு மயில் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ராஜி அண்ட் கதிர் தான். ஸோ ராஜியும் கதிரும் ரூமில் இருக்காங்க. அவர் ஏதோ ஃபோன் சார்ஜ் போட்டு, அப்போ நம்ம ராஜிக்கு கால் வருது. யார்கிட்டனா அவங்க டியூஷன் எடுக்க போவாங்க இல்லையா செல்வி அக்கா, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அந்த அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜி இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் சாயங்காலம் வெளியே போக வேண்டியது வேலை இருக்குமா, அதனால் நீ கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு போறியாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க ராஜி பார்க்குறாங்க, ஐயோ கதிர் வேற இருக்கானே இந்த நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி கதிர் எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களும் பேசுகிறாங்க, சரிக்கா டியூஷன் தானேக்கா கொஞ்சம் சீக்கிரமாக நான் வரேன்க்கா அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. பின்னாடி நம்ம கதிர் இங்கே நின்று தான் இருக்காரு. ஏய் நீ இன்னும் போகலையா, அப்போவே ட்ரெஸ் எடுக்க போகிறேன் துவைக்க போகிறேன்னு சொன்னீன் போது, போனேன் அந்த துணி ஒன்று விட்டுட்டு போயிட்டேன், பேண்ட்டு அதை எடுக்க வந்தேன், சரி நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கதிர் கேட்குறாரு. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு கிட்டியா, சரி ஏதோ டியூஷன் சொன்னியே என்னது அப்படின்னு கதிர் கேட்குறாரு.
அதுவா நாங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறோம் இல்லையா, அதுதான் டியூஷன் சொன்னேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஏய், கோச்சிங் கிளாஸ் யாராவது டியூஷன் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டியூஷன் படித்தோம், அந்த டியூஷன் மிஸ்ஸும் இப்போ எங்கள் கோச்சிங் கிளாஸில் இருக்க மிஸ்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஸோ அதனால் சும்மா ஃபன்னுக்கு நாங்கள் அதை டியூஷன் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ரொம்ப மொக்கையான ஒரு சமாளிஃபிகேஷனாக இருந்தது. பட் என்னைக்கு பஞ்சாயத்து அவருக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சரவணன் மயில தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிடும்போது அப்படி சட்னி குடிச்சு ஸோ கோமா ரூமுக்கு வராங்க. வந்ததுமே நம்ம மயில் இருந்துட்டு சட்டையெல்லாம் கலட்டுறாங்க. ஏய் மயில் வேணாம் அப்படின்னு சரவணன் சொல்லும்போது, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சட்டையெல்லாம் கலட்டி நல்லா போய் வாஷ் பண்ணுறாங்க. அந்த கரையெல்லாம் பிடிச்சா போகாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சரவணன் வந்துட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்கிற, அண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது, நான் எடுத்து கொடுத்த சட்டையை தான் நீ போட்டிருந்தியா, ஃபோட்டோவில் பார்த்தேன் நல்லா இருந்தது அப்படின்போது, ஆமாப்பா ஆனால் இப்போ போடலை, வேறு சட்டையை மாற்றிட்டேன், ஆனால் வாண்டடாக மாற்றலப்பா, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெயிட்டர் ஷர்ட்டில் கொட்டிட்டாரு சட்னியை, அதனால தான் மாற்றிட்டேன் அப்படின்போது நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, எவனும் ஒழுங்காக வேலை பார்க்கறது இல்லை, சரி ஓகே நீ அதுக்காகலாம் ஒன்றும் சொல்லலைல்ல அப்படின்போது, இல்லைப்பா நான் சொல்லலை, சரி தெரியாமல் தானே பட்டுருச்சு, நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் மயிலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுப்பா, மாமா ஆசையாக வாங்கி கொடுத்த சட்டை இப்படி கரையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு பயங்கரமாக திட்டிட்டு எல்லாத்தையும் ஷர்ட்டில் இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்போது நம்ம பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம எடுத்து கொடுத்த சட்டைக்காக நம்ம மருமக இவ்வளோ சண்டை போட்டிருக்காளே அப்படின்ட்டு ரொம்ப சிரிப்பு அவருக்கு. ஐயோ என் மருமக நல்ல பிள்ளைப்பா அப்படின்னாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது மயிலோட அலப்பறை ஒரு பக்கம் தாங்க முடியல, இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் அண்ட் கோமதியோட ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல என்னெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத. அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.